தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே டி சுபலாபுரத்தில் இருந்து விசைத்தறி தொழிலாளர்களின் நடைப்பயணம் போராட்டம் தொடங்கியது. 50% கூலி உயர்வு, 20% போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலைநிறுத்த போராட்டம் செய்து வரும் இவர்கள் இன்று டி சுபலாபுரத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணமாக வந்து ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாநகரில் தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு தொகுதிக்குட்பட்ட உறையூர் காவல் நிலையம் பகுதியில் உள்ள சாலை வழியாக அரசு பேருந்து ஒன்று சென்றபோது தரமற்ற வகையில் கட்டப்பட்ட பாதாள சாக்கடை குழியில் பேருந்தின் முன் சக்கரம் சிக்கி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் காங்கயம் தாலுகாக்களை பிரித்து வெள்ளக்கோவிலை தலைமையிடமாக கொண்ட புதிய தாலுகா உருவாக்க மூலனூர் வேளாம்பூண்டி ஊர் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எதிர்ப்பை மீறி வேளாம்பூண்டி பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளை பிரித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்கப் போவதாக தாராபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள நாகலாபுரம் பகுதியில் தரைப்பாலம் பெஞ்சல் புயலால் முற்றிலும் உடைந்து சேதமானது. இதனால் அவ்வழியே செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் பள்ளி மாணவர்களும் பெரிதும் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் ஆபத்தை உணராத பள்ளி மாணவர்கள் பாலத்தில் இறங்கி செல்வதால் பெரும் ஆபத்து ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி புதிய பேருந்து நிலையம், திருமுருகன் பூண்டி மற்றும் அணைப்புதூர் பேருந்து நிறுத்தம் ஆகிய இடங்களில் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் சார்பில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 128வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. முன்னதாக அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் அகில இந்திய பார்வர்டு பிளாக் வழக்கறிஞர்கள் பிரிவு சங்கம் சார்பில் நீதிமன்ற வளாகத்தின் முன்பு நேதாஜி திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கப்பட்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 128வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அகில இந்திய பார்வர்டு பிளாக் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் தலைமையில் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் விமான நிலையத்திற்காக எடுக்கப்படும் நிலத்தில் உள்ள வீடுகள் மற்றும் கட்டிடங்களை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மதிப்பீடு செய்யும் பணி தொடங்கியது. இப்பணியில் நீர்வளத்துறை அதிகாரிகளை கொண்டு வீடுகள், கட்டுமானங்கள், கிணறு, ஆழ்துளை கிணறு உள்ளிட்டவைகள் அளவீடு செய்து அதற்கான மதிப்பீடுகளை செய்து வரும் நிலையில் இவை முடிந்ததும் இழப்பீடு அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்சி லால்குடி வட்டம் தாளக்குடி பஞ்சாயத்தை மாநகராட்சி பதிவேட்டில் இருந்து நீக்க கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தொகுப்பூதிய அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள கொதுமுடி பகுதியில் நேற்று இரவு குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த சிறுத்தை குறித்தான CCTV காட்சிகள் வெளியாகி அப்பகுதி பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெரும் அசம்பாவிதம் நடைபெறும் முன் சிறுத்தையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.